ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஒரு டிவி ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதிகப்படியான பாப்புலேஷனை டாமினேட் பண்ணுற 2 கிரியேச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? 30,000 ஈக்களும் 80 எலிகளும். ஆனால் எதுக்காக இந்த பாப்புலேஷனை ஸ்பேஸில் வந்து நடத்துகிறாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கான காரணத்தை நம்ம அந்த சயின்டிஸ்ட்டுக்கிட்டே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. பூமியில் இருக்கிற கிராவிட்டியில் இனப்பெருக்கம் ஆகிறதுக்கும் ஸ்பேஸில் 0 கிராவிட்டியில் இனப்பெருக்கம் ஆகிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்குது. நாங்கள் எதுக்காக எலிகள் ஈகளை வச்செல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு வேளை மனுஷங்க வந்து ஸ்பேஸில் இனப்பெருக்கம் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டைமில் ஹார்ட்டு, தசை, எலும்பு மண்டலம் இது எல்லாமே நார்மலாக இருக்குமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டே நாங்கள் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கும் எலிக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குமா. 80% வந்து டிஎன்ஏ ஒன்றா தான் இருக்குமா. ஸோ அதனால தான் எலிகளை ஸ்பேஸில் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். பட் எலி வந்துட்டு நேச்சுரலாக இது வரைக்கும் இனப்பெருக்கம் ஆகவே கிடையாது. எங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அது நேச்சுரலாக வந்து அது பார்ட்னரை மீட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகி அதோட குட்டிகளை வந்து ஈன்றெடுக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷங்கனாலையுமே ஸ்பேஸில் வந்துட்டு இனப்பெருக்கம் பண்ண முடியும். இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டிவி ஸ்டேஷனோட ஹோஸ்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு டூரிஸ்ட் வந்து 70 பில்லியன் அமௌண்ட் கொடுத்து ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. ஆனால் எதுக்கு போகணும், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம க்ரூ மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க. இவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகணும். அப்போ தான் அவங்க வந்துட்டு நார்மலாக அங்கேருந்து இங்கே வர முடியும். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. அந்த டைரக்ஷன், அந்த ஆண்டனா எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றுங்க, அது கரெக்டாக போயிட்டு கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பூமியில் இருக்கிற அந்த IOU பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, அதாவது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் பண்ணும்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் கனெக்ட் வந்து பண்ண போகுது. ஸோ மேனுவல் கனெக்டில் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து உடனே இந்த கதவெல்லாம் திறந்து விட்டுற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கதவை வந்து நாக் பண்ணணும், அவங்களும் வந்து நாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும்னு. சரி போய் கதவை தட்டுங்க அப்படின்னு சாண்டி கிட்ட சொல்லும்போது, இல்லை நீ தான் இப்போதைக்கு கமாண்டர், நீனே பண்ண அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் போயிட்டு நாக் பண்ணுறா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஜின்னு, அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா மீனா, அப்புறம் அந்த ஒரு பர்சன் இருக்கான்ல அவனோட பேர் பார்த்தீங்கன்னா காங்கு. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க வந்துட்டாங்க போலப்பா அப்படின்ட்டு அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா பதிலுக்கு நாக் பண்ணுறான். சரி நம்மளுக்கு பெர்மிஷன்லாம் எல்லாமே வந்துருச்சு, நம்ம அந்த கதவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ண போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்றான். என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஒரு பாக்ஸை எடுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி அந்த சாண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை எடுக்கிறாப்புல. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட வெறும் கையோடையா உள்ளே போகிறது, அதான் நாங்கள் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போது அந்த சாண்டி பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சுருக்க அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து 2 பார்த்தீங்கன்னா பறந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இவளும் அந்த கதை ஓப்பன் பண்ண போகும்போது அந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த 2 உட்காந்துருக்கு. இவ நோட் பண்ணுறா, நம்ம மட்டும் இங்கே இல்லை காய்ஸ், இங்கே பாருங்க 2 இருக்குது அப்படின்னு. எது ஈயா, இவங்க எங்கிட்டிருந்து வந்தாங்க, நான் 70 பில்லியன் பே பண்ணி இங்கே வந்திருக்கேன், இவங்க ஃப்ரீயாக வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்குற. சாண்டி வந்துட்டு அந்த பழக்கூட பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பா, அதுக்குள்ளே இருந்து தானே வந்திருக்கோம். அட இதுக்குள்ளே இருந்தால் வந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா ஹீரோட கன்னத்தில் போய் அப்படியே சுற்றிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி தும்மல் வருது. பொண்ணு தும்முறதுக்கு ரெடி ஆகும்போது இவ பார்த்தீங்கன்னா கன்னத்திலே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. ஏண்டி இப்போ என்ன அழிச்ச அப்படின்னா, ஆமாம் நீ தும்முறனால அந்த ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான். அடி பாவி, இதை நீ வாயால் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அட கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இந்த இங்கே வந்தது ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். நம்மளாம் வந்துட்டு காசெல்லாம் பே பண்ணி படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம். ஆனால் இந்த பற்றியா இந்த வாழைப்பழத்தில் உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்க அப்படின்னு. சரி அதெல்லாம் தூரம் போட்டுட்டு கதை ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட சும்மா இருங்கடா அப்படின்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஊத்து பார்த்துட்டு இருக்கா. ரெண்டுமே வந்துட்டு கப்புள்ஸ் போலடா, 2 பேரும் பாரு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் டைம் கேளு அப்படின்ற மாதிரி சாண்டிகிட்ட சொல்லும்போது ஹீரோ பார்க்குறான்.
எது வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணுமா, இவ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகி சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன இவ இதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. டேடி இங்கே வந்து பாரு, இங்கே பாரு அப்படின்ட்டு ஒரு கேமரா மாதிரி இருக்கு, அதை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான். இவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து இவங்களை நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க இனப்பெருக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரின்னு சிரிக்கிறா. என்னம்மா பேசிகிட்டு இருக்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லை ஃபேண்டசிக்காக இந்த விஷயங்கள் பண்ணுறாங்களான்றது தெரியல. இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஏன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலை அதுதான் புரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாயோட அப்பாவுக்கும் என்ன வேலை தான் இங்கே பிடிங்கிட்டு இருக்காங்க, ஏன் கதவு ஓப்பன் பண்ணிட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு இவர் வந்துட்டு கொந்தளிக்கிறாரு. அதே சமயம் இப்போ தான் அந்த ஐஓயூக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது. எது ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஈவை கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போக சொல்ல அப்படின்னு. சாரி மேடம், அந்த ஈயோட மூடை நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண தான் போகிறோம் அப்படி. இருக்கு அப்படில அவர் பார்த்தீங்கன்னா சிரின்னு சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து உனக்கு என்ன ஜோக் மாதிரி இருக்கா, அவன் விடிய தூங்காமல் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ரொமான்ஸ் பண்ணுதா அது ரொமான்ஸ் பண்ணுது அப்படின்னு அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிக்குது. அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு புரியலாம இவங்க ஏன் கதவு ஓப்பன் பண்ணாமல் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறானுங்க, என்னாச்சு. இதுக்கப்புறம் ஈவை தான் காட்டுறாங்க. அந்த 2 ஈவும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூபுக்குள்ள வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இது நேச்சுரலாக ஸ்பேஸில் வந்து இனப்பெருக்கம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் காங் பார்த்தான் அப்படின்னா அதை டெஸ்டிங் ஆப்ஜெக்டாக எடுத்துப்பான். அவன்கிட்ட இருந்து இதை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸோ ஈவ் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது என்னை கமாண்டர்னு கூப்பிடு. இல்லைப்பா, எனக்கு உன்னோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கிறிஸ்மஸ் ஈவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுத்தமாக கிறிஸ்மஸ் ஈவ் பிடிக்காது, அதனால எனக்கு கமாண்டர்னு கூப்பிடு அப்படின்னு. அதெல்லாம் என்னால் முடியாது. ஈவ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சாயோட அப்பாவை கட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்காரு. கதவை திறந்துட்டு இன்னும் ஏன் போகாமல் இருக்காங்க, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, எல்லாமே போயிருமே அப்படின்னு அப்படியே நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி தான் உள்ளே வந்துட்டு இருக்கான். ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஈவ் தான் உள்ளே வரப்போகிறாங்களா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கேட்குறான், உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா அப்படின்னு. என்னடா கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, குழந்தைங்கன்னா உனக்கு பிடிக்குமா, குழந்தைங்கன்னா யாருக்கு தாண்டா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க முன்னாடி போகிறாங்க. அட கொஞ்சம் நேரம் இருமா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, உன் காலை பிடிச்சிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு காலை பிடிச்சிட்டு தான் அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கா, அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு கிஃப்ட்டை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்படியே பறந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஈவுமே வந்துட்டு இருக்கா. ஹாய், உங்களை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த காங் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறான். மற்ற எல்லாருமே இவன் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து ஈவோட காலை தானே பிடிச்சி ட்ராவல் பண்ணி வந்திருப்பான். ஐயோ, இந்த 0 கிராவிட்டியில் பறக்கிறது நான் 1008 தடவை ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு வந்தே தொலைய மாட்டுது, ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மெதுவா அப்படியே நம்ம ஈவோட கையை பிடிச்சி அப்படியே ஸ்டடியாக நின்றுட்டு இருக்கான். ஐஓயூவில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டு எல்லாருமே ஓரளவுக்கு அப்படியே நார்மல் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியல. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட பறந்துக்கிட்டே இருக்கான். ஹாங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாம், நான் அவங்ககிட்ட கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கொண்டு வந்திருக்கேன்டா அப்படின்ட்டு லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறா. அப்போ அந்த மினா பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டா, நாளைக்கு நம்ம ஒன்றா உட்காந்து பார்க்கலாம், எது வின் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே ஈவோட கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் கேட்குறா, நீ ஓகே தானே அப்படின்னா. நான் ஓகே தான், நான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது ஐஸ்கிரீமா அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை சாயோட அண்ணியுமே பார்க்க தான் செய்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து அந்த சாயோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அவர் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு. என்னமோ சொல்கிற, இது பாசிபிளா அப்படின்ட்டு. ஆமாம், இது பாசிபிள் தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் இருக்கிறதுக்கும் ஸ்பேஸில் 0 கிராவிட்டியில் இருக்கிறதுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே இருக்காது. என்னோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வந்து வளைஞ்சிருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால. ஸோ 0 கிராவிட்டியில் இந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும்.
ஸோ ஸ்பேஸில் என்னோட எக்கில் அந்த ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணி கருவாக ஃபார்ம் பண்ணி அந்த கருவை ஃப்ரீஸ் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னோடய யூட்ரஸில் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கருவாக நிலச்சிருக்கும், உங்களுக்குமே வாரிசு கிடைக்கும் அப்படி. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் கதை இதெல்லாம் பண்ணவே முடியாது, அவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவ்வளோதான், என் ஜோலியை முடிச்சு விட்டுருவானுங்க, உன்னோட கெரியருமே மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு. டேய், நான் என்னடா உன்னை கொலை பண்ண சொல்கிறேனாடா, இல்லை எதையாவது திருடிட்டு வர சொல்கிறேனாடா, என்னோட வம்சத்தை வளர்க்க தானடா சொல்கிறேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நீ இதை மட்டும் பண்ணிட்ட அப்படி, என் பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ போயா, அவங்ககிட்ட மாட்டினா அவ்வளோதான், அவங்க அங்கேயே மர்டர் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் உன் பிள்ளையே வந்து நான் கல்யாணம் பண்ணுவேனாக்கா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா காலையே விழுந்துறா, ப்ளீஸ்டா இதை மட்டும் பண்ணி கொடுறா அப்படின்னு. ஸோ ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரியா இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் வச்சு தான் பண்ண முடியும், நான் சாதாரண ஒரு கைனகாலஜிஸ்ட்டு தான், ஸோ என்னை விட்டு எனக்கு வராது அப்படின்னு. இதுக்கப்புறம் சாயோட அண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு டைம் நீ தானே சொல்லுவ இதை நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பறக்கும் அப்படின்னு. ஆனால் நீயே இப்போ இதை கிவ் அப் பண்ண சொல்கிறியே, நான் ஏன் குழந்தைகளுக்கான டாக்டராக மாறினேன்னு தெரியுமா, ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், நானும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அது வாயிலிருந்து அம்மான்னு சொல்கிற அந்த வாய்ஸை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீ இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் அந்த ஹாங் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு அந்த ஸ்ட்ராபெரியை கொடு அப்படின்ட்டு அவன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஐஸ்கிரீமாக கொடுத்துட்டு இருக்கான். லாஸ்ட்டாக வந்து மேங்கோ அப்புறம் வெண்ணிலா 2 ஃப்ளேவர் தான் இருக்குது, உனக்கு இந்த மேங்கோ எனக்கு வந்து வெண்ணிலா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, அது என்ன ஒரு ஆளுக்கும் இந்த ஃப்ளேவர் அப்படின்னு நீ டிக்ளேர் பண்ணி தான் கொண்டு வந்தியோ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான், அப்படியே ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். அதாவது இந்த எக்கை வந்து கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால் இவன் வந்துட்டு அந்த வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாய் அண்ணியோட எக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் கொண்டு வந்திருப்பான் போல். இது அப்படின்னு என்னமோ இழுக்கிறானா, அப்போ எனக்கு அந்த வெனிலாவை கூட அப்படின்ட்டு அவள் வெனிலாவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பார்த்த அந்த சாயும் சரி சாயோட அண்ணியும் சரி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஸ்பேஸில் இருக்கிற ஒருத்தங்களை பற்றியுமே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு, இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸான ஒரு சயின்டிஸ்ட் அம்மா, இவன் நிறைய டைம் வந்து நோபல் பிரைஸ்க்காக நாமினேட் பண்ணியிருந்திருக்காங்களோ. இதுக்கப்புறம் மீனாவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு இருக்கால்ல, அவளோட ட்வின் சிஸ்டர். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, ஒரு ஆள் பூமியில் இருக்காப்புல, ஒரு ஆள் வந்து ஸ்பேஸில் இருக்காப்புல. இதுக்கப்புறமா அந்த சாண்டியை தான் காட்டுறாங்க. இவரோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்பானர்ஸு. ஸோ இவர் வந்து ஒரு சூப்பரான ஆஸ்ட்ரோனட், அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ட்ரியில் வந்து ஏர்போர்ட்ஸில் வந்து இவர் ஒர்க் பண்ணாராம். அப்புறம் அந்த காங்கை தான் காட்டுறாங்க. இவன் ரொம்ப பெரிய செல்ஃபிஷாமா, சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவானாமா. அது மட்டும் இல்லை, சாயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இன்ஃபர்டிலிட்டி அப்புறம் ரேரான டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுல இவன் வந்து எக்ஸ்பர்ட்டாமா. இதுக்கப்புறம் ஈவை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு இந்த எலிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுல தான் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஆனால் இப்போ இவளுக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமாண்ட். ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சேஃப்டியை வந்துட்டு இவங்க மெயின்டைன் பண்ணணும். சின்ன விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க நோட் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்துக்கறணும். இவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். அந்த வெண்ணிலாவை என்கிட்ட கூடு அப்படின்னு. எதுக்கு நீ இந்த வெண்ணிலா மேலே இவ்வளோ ஆர்வம் காட்டுற, ஏன் அப்படின்னு. நான் ஒன்றும் ஆர்வம் காட்டல, நீங்கள் தான் ஆர்வம் காட்டி இப்போ இதை எங்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போகிறீங்க, அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 5 ஐஸ்கிரீமை தான் உள்ளே கொண்டு வரதா பெர்மிஷன் வாங்கியிருக்கு. ஆனால் 6ஆவதாக இந்த வெண்ணிலா உள்ளே வந்திருக்கு. இந்த வெண்ணிலாக்குள்ளே என்ன இருக்குது, ஒருவேளை இது பாய்சனா இல்லை ட்ரக்ஸா இல்லை இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆயுதமா, உண்மையை சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன மேடம் விட்டால் என்னென்னமோ பேசுவீங்க போல், ஜஸ்ட் அந்த ஐஸ்கிரீமை எனக்காக தான் கொண்டு வந்தேன், நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவீங்க, நான் என்ன உங்கள் வாயை பார்த்துக்கிட்டா இருக்க முடியும், ஏதோ சொல்லாமல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதுக்காக நான் காசு கொடுக்குறேனே, ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, என் வெண்ணிலாவை கொடுங்க அப்படின்னு. நீ சொல்லாமல் இந்த ஐஸ்கிரீமை கொண்டு வந்ததுக்காக நீ 10 லட்சம் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு ஐஸ்கிரீமுக்கு 10 லட்சமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் உருக்கி பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்தம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே வைக்கிது. அவ்வளோதான், உள்ளே வந்து எக்ஸ் இருக்கே, இவங்க ஹீட் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி எடுக்கிறான். இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு போல். ஸோ கன் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கு. நீ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப வினோதமாக பண்ணிகிட்டு இருக்காடா, அசையாமல் இங்கே இரு அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கன் பாயிண்டில் அவனை பிடிச்சி வச்சுட்டு அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் எடுத்து டெஸ்ட்டுக்காக வைக்கிறாங்க.
அதாவது இதில் வந்து ட்ரக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இவனுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்குது, போச்சு அந்த எக்ஸ் என்ன ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடுது. இதில் எந்த ஒரு ட்ரக்ஸுமே இல்லை அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ட்டு கன் எடுத்து உள்ளே வைக்கிறாங்களா. அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஐஸ்கிரீமை எடுக்கிறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு வராங்க, வா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அபக்குன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வாய் தான் கொடுவேண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா என் மேலே சந்தேகம் மட்டும் பட தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாயில் போட்டுறானா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டப்பாவை பிடுங்கி கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கு, அதை சாப்பிட்றாங்க. இது ஜஸ்ட் ஒரு வெண்ணிலா தானே, இதுக்கே இவ்வளோ அக்க போகிற அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பார்க்குறானா. அப்புறம் இதுதான் முக்கியமான பார்ட்டு, நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனில் குப்பையை குறைக்கிறதுக்கு இதை வந்து அப்படியே அம்மிக்கி கும்மிக்கி போடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிராஷ் பண்ணுறாங்க. அவ்வளோ அடி பாவி, ஏண்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுட்டுருக்கானா. டேய் அப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்றா, நல்லா ஹாப்பியாரு அப்படின்ற மாதிரி கை கொடுக்கும்போது ஆமாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க, அங்கிட்டு போய் தொலை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை தான் எடுத்து பார்க்குறான். அப்படி என்னதான் இருக்குது இந்த டப்பாவில், ஏன்டா வியோட நடந்துக்கிற அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதை கிழிச்சு பார்க்குறான், உள்ள அந்த டப்பாவே காணும். என்னடா இது வெண்ணிலாக்குள்ளே தானே நம்ம வச்சோம், அது எங்கே போச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சைடு அந்த காங் பார்த்தீங்கன்னா அதை கிழிச்சு அந்த டப்பாவை வெளியே எடுக்கிறான். அப்படியே அந்த சாயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த காங் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி சொல்கிறா, எக்ஸ் எல்லாமே என்னோட கையில் கிடச்சிருச்சு, ஆல்ரெடி ஸ்பெர்முமே என்னோட கைக்கு வந்துருச்சு, ஸோ கூடி சீக்கிரம் நான் அந்த ஃபர்டிலைசேஷனை பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த டைம் தான் அந்த சாய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பா. என்ன நடக்குது, அப்போ எதுக்காக நீங்கள் ஹீரோவை அங்கே அமுச்சு விட்டீங்க அப்படின்னு. அவன் ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாய் மாதிரி தாம்மா, எக்கை கொடுக்கறதுக்காக தான் அவன் அங்கே போனான் அப்படின்னு சாயோட அண்ணியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு மட்டும்தான் என்னோட எக்ஸை பற்றி நல்லாவே தெரியும், அவன் அந்த விஷயங்களை பண்ணட்டும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. 0 கிராவிட்டியில் இந்த ஃபர்டிலைசேஷனை பண்ணணும், அவனுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, காங் தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு இருக்கான். எங்கடா போனீங்க, யாருமே காணோம், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு. அந்த டைமை இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா சாய், இவனை அட்டன் பண்ணுறான். அந்த எக்கு எங்கே போச்சுன்னு தெரில, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, எதுக்கு நீ சாரி கேட்குற, எங்கள் அப்பா நம்ம எல்லாத்தையுமே ஏமாத்திட்டாரு, அந்த எக்கு இப்போ காங்கோட கையில் தான் இருக்கு, அவன் தான் அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸாக பண்ண போகிறான் அப்படின்னு. இப்போ நீ யாரோட பேர் சொன்ன, அந்த செல்ஃபிஷ் ஜெயின்டா உன்னோட எக்ஸா அப்படின்னு. எவ்வளோ ஆமான்ற மாதிரி சொல்கிறா. இல்லை நான் விடமாட்டேன், அதை விடமாட்டேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். காங் பார்த்தீங்கன்னா அந்த எக் எல்லாத்தையுமே ஒரு லாக்கரில் வச்சு தான் பூட்டிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கான், அது என்னோடது, அது என் பேஷண்ட்டோடது, நீ எப்பறம் அதை எடுப்ப, மரியாதையாக குடுற அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸாம்கிட்ட கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நீ என்னோட குழந்தைய கொடு அப்படின்னு. எது குழந்தைய அப்படின்ற மாதிரி இவன் பார்க்குறான். ஆமாம் சாய்க்கு நீ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே, அது என்னோட குழந்தைடா, அதை கொடு, நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு. ஏண்டா நீயும் சரி அவளோட அப்பனும் சரி என்னடா ஒரு கொலகார மாதிரியே பார்க்குறீங்க, கொஞ்சம் விட்டுருந்தா அவள் செத்து போயிருந்திருப்பா, அவளை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு. இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது, நான் பார்த்துப்பேன், நீ மூட்டிங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக தான் ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கான், அதாவது மிதந்துட்டு இருக்கான். அப்போ ஈவ் வராங்க. டே என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் ஏன் என்ன ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு. டே உங்ககிட்ட தான் நான் சாரி கேட்டேனடா, அப்புறமும் ஏன்டா இதை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்போதான் இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். சும்மா ஒன்று இந்த ஸ்பேஸுக்கு வரல, ஆக்சுவலாக அந்த சாயோட அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், நான் வந்துட்டு அங்கே போய் இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறேன், அப்படி பண்ண அப்படின்னா ஸ்பேஸ்லேயே எனக்கு இந்த ஃபர்டிலிட்டிக்காக கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் டீலா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அவரும் வந்துட்டு ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. இந்த விஷயங்களை நம்ம பண்ணினா தானே நம்மளுக்கு கிளினிக்கே கட்டி கொடுப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. இதை நான் கைவிட மாட்டேன்டா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரில் வந்து பாஸ்வேர்டெல்லாம் போட்டு பார்க்குறான். ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேது, ஒரு மாதிரி அலாரம் அடிக்குது. போச்சு, நம்ம தான் எதையும் தட்டி கட்டி விட்டுட்டோமா இல்லை அமுக்கி விட்டோமா, எதுக்கு இப்படி அலாரம் அடிக்குது அப்படின்னு இவனும் ஒரு மாதிரி பயந்துட்டே வந்துட்டு. என்ன விஷயம் அப்படின்னா இவங்க 3 எலியை பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க, ஒரு மேல் 2 ஃபீமேல். இந்த மேல் எலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல்ஸை வந்து பயங்கரமாக கடிச்சிருக்கும் போல். ஸோ அது வால் பகுதியை கடிக்கும்போது அந்த கருமுட்டை எல்லாமே இந்த மேலோட வாய்க்குள்ளே போயிடுச்சாமா. இப்போ அது வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், உன்ன மாதிரி தான் இந்த எலியும் சீக்கிரமாகவே சாக போகுது, நீயும் செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கு. ஐஓஇலேருந்து சொல்கிறாங்க, அந்த எலி வந்துட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துருச்சு, ஸோ மற்ற எலிகளை நம்ம காப்பாற்றணும், அதனால் அந்த எலியை வந்து கொலை பண்ணிருங்க அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படி கொலை பண்ண முடியும்,
இதுக்கு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எலியோட காஸ்ட் என்னன்னு தெரியும்ல, மில்லியன் கணக்கில் ஆகும் ஒரு எலியை வாங்குறதுக்கு. எல்லா எலியும் செத்து போச்சுன்னா நீ நான் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கத்துது. அதாவது ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவ்வளோ காசு ஆகும் போல. அப்போ அந்த ஐஓஇலேருந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த மேல் ஒன்றுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலியை வந்து எடுத்து அதுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த காங் பார்த்தீங்கன்னா டே செத்தலியை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, தூக்கி போட்டுட்டு வேறு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அதோட ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. நான் இது வரைக்கும் இதை பண்ணது இல்லையே அப்படின்ற மாதிரி ஈவு சொல்லும்போது, நான் பிறந்த குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ப்ராசஸ் தானே இதுவும் அப்படின்னு. ஸோ ஈவ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன, சாண்டியும் அந்த ஜின்னும் பார்த்தீங்கன்னா இவனை ஒரு சேரில் உட்கார மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுறாங்க. பட் அந்த எலி வந்து மூச்சு விடுது, ஆனால் ஹார்ட் பார்த்தீங்கன்னா பீட் ஆக மாட்டுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த ஹாங் பார்த்தீங்கன்னா எதுக்கடா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கையை எடுத்துடுறான். இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிக்கிறான், நம்ம ஏன் அந்த நரம்பில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, எலியுமே ஹியூமன்ஸ் மாதிரி தானே அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறான், அப்புறம் விடுறான், ப்ரெஷர் கொடுக்குறான், விடுறான். இதே மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த காங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ட்டு அங்கேருந்து போக போகிறான்னா, அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்துறா, அட ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அங்கே ஐஓஇயில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பியாக இருக்குது, இவன் இந்த விஷயங்களை பண்ணிட்டானா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதை ஹீரோ தான் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த எலியை தூக்கி தூரப்பட சொன்னிச்சு, ஆனால் நல்லவ மாதிரி பேசுது பாரு அப்படின்னு. இந்த விஷயத்தை பார்த்தா அந்த சாயோட அப்பாவுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சாய்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கட்டுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டி முத்தம்லாம் கொடுக்குறாப்புல. ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான், டே நீ ஒரு பெரிய டாக்டர் தாண்டா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் அதாவது ஈவ் பார்த்தீங்கன்னா டே தள்ளுறா எவ்வளோ நேரம் தான் நீ ஹக் பண்ணுவ அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவன் கமாண்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, நீ என்னை ஈவ்னே சொல்லி கூப்பிட்டுக்கடா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ அந்த எலியை காப்பாற்றிட்ட, நீ உண்மையாகவே ஒரு டாக்டர் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமு சாய்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், ஆனால் அட்டன் பண்ண மாட்டான். அப்படியே ஈவை தான் பார்க்குறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்களா, அந்த விஷயங்களை பார்க்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒரு மாதிரி படப்படன்னு துடிக்குது. அவங்க சிரிக்கிறதையே ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு வேலை ஃபீலிங்ஸ் வந்துருச்சா என்னன்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.